வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க செல்ஃப் க்ரூமிங் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் அதில் செல்ஃப் க்ரூமிங் சொல்ல 10 பியூட்டி ஹேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே முக்கால்வாசி நீங்கள் வந்து செல்ஃப் க்ரூம் ஆன மாதிரி தான். உங்களுக்கு காலை கொடுக்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து அதோட பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ரொம்ப பேசிக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி மாற்றிக்கிற மாதிரியான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ டிப்ஸ் நம்பர் 1, செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னாலே எல்லாருமே சொல்கிறது ஹேர் ஸ்டைல் பாருங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்களோட வாக்கிங் ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வாக்கிங் ஸ்டைல் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல், அவங்க வாக்கிங் பார்த்தாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். வாக்லாம் வந்து ஸ்டைலாக அப்படி அதெல்லாம் நான் சொல்லலை. க்ரூமிங்காக மட்டும் கிடையாது, அது கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட்டான வாக்கு மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்குறது நம்மளோட வாக்கு தான். ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும். ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஃபியராக இருக்குது, இல்லை வந்து எல்லாருமே நிறைய பேருக்கு அந்த இது இருக்கும், எல்லாமே நல்லா பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்காங்க, ஸோ நம்ம இதுக்குள்ளே போகிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. நமக்கு நம்ம தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான வாக் வந்து நம்மளை ரொம்பவே அழகாக காமிக்கும். நம்பர் 2, ஹேர் ஸ்டைல். ஒரு ஆளை பார்த்தோன்னே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும், அவங்க ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தா கூட, சுடி போட்டிருந்தா, குர்த்தா போட்டிருந்தா, ஜீன் என்ன போட்டிருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓகே ஆகிறது ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி ஃபிஷ் கிளிப் அந்த இருக்குல்ல அது போட்டுக்கலாம், கேஷ் கிளிப் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேர் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரீ ஹேர் போட முடியாத டைமில் வந்து போனிடெயில் போட்டுக்கலாம். போனிடெயிலே நல்ல டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் லுக்குமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே சர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது, போட்டு பாருங்கள். உங்களோட ஃபேஸ்க்கு எது நல்லாயிருக்கும் பார்த்தா தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் ஹேர். ஸோ எந்த ஹேர் ஸ்டைலுமே உட்காருது, எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து அடர்த்தே தெரிகிற மாதிரி ஹேர் கட் இருக்குது, அது பண்ணிக்கலாம். இல்லை வந்து லேயர் கட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நல்ல ஒரு ஸ்டெப் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்னதாக ஒரு போன்டெயில் போட்டால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு கேட்ச் கிளிப் போட்டால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது லாக்டவுனில் டிஃப்ரெண்டான டெய்லி ஏதாவது ஹேர் ஸ்டைல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கே அடுத்தடுத்து ஏதாவது ஐடியாஸ்லாம் தோண்டிகிட்டே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, நம்மளோட அவுட்லுக் தான். நம்ம ட்ரெஸ் எப்படி வியர் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம வந்து மாடர்னாக வியர் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்போம். அதுதான் வந்து செல்ஃப் க்ரூமிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த காதில் வந்துட்டு இந்த காதில் விட்டுருங்க, அதை மனசில் ஏற்றிக்காதுங்க. நிறைய பேருக்கு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குமே ட்ரெடிஷ்னல், நான் சாரீ கட்டும்போது ரொம்பவே நல்லா இருப்பேன்னு மாமா சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு ட்ரெடிஷ்னல் ஃபிட் வந்து செம்மையாக இருக்கும். மாடர்ன் ஃபிட்டு தான் நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஸோ வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது அழகாக ஒரு குர்த்தா போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷால் வந்து அழகாக வியர் பண்ணி, ஷால் வியர் பண்ணுறதுல தான் இருக்குது, சும்மா அப்படி அள்ளிலாம் போடக்கூடாது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஷால் வந்து நல்லா அழகாக வியர் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை கூட நம்ம ட்ரெண்டியாக போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சோலி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஹைட்டாக உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃப்ராக் மாதிரி அம்பர்லா கட்டிங் சுடி இருக்கும்ல, அது ஹைட்டாக உள்ளவங்களுக்கு நல்லா இருக்காது. நார்மலாக எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறது, கீழே வரைக்கும் கவர் பண்ணுறது நல்லாவே இருக்காது. ஸோ மற்றவங்க போடுறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக டோட்டலாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸே கன்வீனியன்ட் இல்லாமல் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சரியாக வாக் பண்ணவும் முடியாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இல்லாமல் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் வந்து ரெகுலர் வியருக்கு வந்து இந்த டாப்ஸ் தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ டாப்ஸுக்கு வந்து ஆங்கிள் ஃபிட்டு லெகின் போட்டால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கால் வந்து இந்த மாதிரி பட்டையாக இருக்கும் சில பேருக்கு கீழே, முழங்கால கீழே, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஆங்கிள் ஃபிட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கீழே வந்து இந்த பேரல் பேண்ட் மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. அதே மாதிரி ஜீன் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம், நீங்கள் ஜீன் போட்டு மேலே டாப்ஸ் எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது போட்டாலுமே ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் வியருக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது, நம்மளுக்கு என்ன போட்டாலும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரீ
ஃப்ரீ ஹேர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும், தூக்கி ஒரு பன் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மேக்கப் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரியான ரூல்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டலாக அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ஜீனியும் டாப்பையும் மட்டும் போட்டு தலையை வந்து கண்டுக்காமல் ஃபேஸை வந்து கண்டுக்காமல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் டோட்டலாக மாற்றிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாமே ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு, புதுசாக ட்ரெண்டியான ட்ரெஸ் தான் போடுறீங்க. இப்போ நீங்கள் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கான்ஃபிடென்ட்டான ட்ரெஸ்லாம் போடுங்க. மாடர்ன் ட்ரெடிஷ்னல் ரெண்டு ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. மாடர்ன் மட்டும் கிடையாது, ட்ரெடிஷ்னல் மட்டும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அவுட்ஃபிட் மாற்றிக்கணும், நம்மளோட ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் நம்பர் 4, பேசிக் மேக்கப். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக் மேக்கப் அப்படின்னாலே எல்லாருமே ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐஷேடோ அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிக் மேக்கப் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐப்ரோ, ஐ அண்ட் லிப்ஸ், இது மூணையும் தான் நான் பேசிக்காக சொல்லுவேன். செல்ஃப் க்ரூமிங்கிறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் போடணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. நான் இப்போ வரைக்குமே ஃபவுண்டேஷன் ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜ் அப்படி தான் போடுவேன். மற்றபடி எல்லாமே மாய்ஸ்சரைசர் இல்லை டே க்ரீம் அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்கின்ல இருக்கும். இப்போயும் வந்து நான் வந்து ஒரு டே க்ரீம் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா ஐப்ரோ ஃபில் பண்ண தேவையில்லை. நல்லா ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணால் மட்டும் போதும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படிலாம் ட்ரிம் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. அதே மாதிரி ஐக்கு வந்து என்ன மேக்கப் சொல்வேன்னா, மேலே மட்டும் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, மாடர்னாக தெரியும், ட்ரெண்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளரே போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாக இருந்தால் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். சாரீக்கோ ஃபுல் கவர் சுடி போடுறோம் அப்படின்னாலுமே அது வந்து ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லா இதுவுமே மேலே மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மஸ்காரா ரொம்ப மஸ்ட்டு, அதே மாதிரி ஐலைனர் ரொம்ப மஸ்ட்டு, ஐப்ரோ. அடுத்து வந்து ஃபைனலி லிப்ஸ். அடிக்கிற மாதிரியான எந்த மாதிரி லிப் கலர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். அது வந்து நம்ம ரெகுலராக வெளியில் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நல்லா ஒரு கிராண்டாக போடுறதுனா நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பிளாக் கலர் சுடி போடுறோம்னா லைட் ரெட் கலர் போட்டுக்கலாம். ஐப்ரோ, ஐலைனர், மஸ்காரா அண்டு லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இதை தான் நான் வந்து பேசிக் மேக்கப்னு சொல்லுவேன். இதை பண்ணாலே நம்மளுக்கு போதும். இது பண்ணாலே உங்களோட லுக் வந்து வேறு மாதிரி அப்படியே தெரியுமா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று நீங்களே மாற்றிக்குவீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கே தெரியும். டிப்ஸ் நம்பர் 5, பேசிக் ஸ்கின் கேர். நிறைய பேர் வந்து எப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்க நல்லா இருப்பாங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஃபேஸ் வந்து நல்லா இருக்காது, அப்படியே தனியாக தெரியும். ஸோ என்னதான் நம்ம வந்து வெளியில் ஹேர் ஸ்டைல் மாற்றி ட்ரெஸ்ஸு மாற்றி அந்த மாதிரி நம்மளோட ஐப்ரோ, ஐலைனர் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம போனால் கூட ஃபேஸ்லாம் வந்து இப்படி இருக்குது, நம்மளுக்கு புள்ளியாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதை தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ பேசிக் ஸ்கின் கேர் மஸ்ட். பேசிக் ஸ்கின் கேரில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மஸ்ட். என்னன்னு கேட்டால், ஃபேஸ் வாஷ், உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து ஒரு டோனர், அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரப். என்ன மாதிரி ஸ்க்ரப், என்ன பண்ணுறது எல்லாமே என்னோட வீடியோஸ் நிறைய இருக்குது, ரீசன்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து டே க்ரீம் ஆர் சன்ஸ்க்ரீன் லோஷன். SPF இருக்க ஒரு டே க்ரீமோ இல்லை ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனோ கண்டிப்பாக டே டைமில் இருக்கணும். எம்டிஆர் ஸ்கின்னை விட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக சுருக்கமாயிரும். டேரெக்டாக பொல்யூஷன்லாம் படும்போது அது பிளாக் டாட்ஸு நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக டே க்ரீமோ சன்ஸ்க்ரீன் லோஷனும் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். நைட் டைமில் சிடிஎம் ரொட்டீன் பண்ணும்போது, கிளென்சர், டோனர், சிடிஎம் ரொட்டீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு தேவை. அடுத்து வாரத்துக்கு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க். 6 ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸ்க்ரப்புக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்க ஸ்க்ரப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தேவை. அதை முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுட்டாலே அடுத்தடுத்து நம்மளே க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? அடுத்து வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு ஹெர்பல் பேக். அதுதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஹெர்பல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு இல்லைன்னா ஃபேஷியல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பார்க்கறதுக்கு உங்களோட ஸ்கின் அழகாக இருக்கும். அடுத்து டிப்ஸ் நம்பர் 6 என்ன சொல்லுவேன்னா, கம்மல். நம்ம ட்ரெஸ் என்ன போடுறோமோ, நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கம்மல் இருந்தால் மட்டும்தான் அது ரெண்டுமே எடுத்து கொடுக்கும். நம்மளோட ஃபேஸ் லுக்குக்கு என்ன மாதிரி கம்மல் செட் ஆகுது நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க, இது ஓகே உனக்கு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து
உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வந்து கம்மல் மாற்றிக்கோங்க. இப்போ இருக்க மாதிரியான ட்ரெண்டியாக ஏதாவது கம்மல் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாக இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கி இந்த மாதிரி இப்போ நிறைய எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மாற்றிக்கோங்க. கம்மல் வந்து நீங்கள் மொக்கையாக கம்மல் போடுறீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. அடுத்து டிப்ஸ் நம்பர் 7, செல்ஃப் கான்ஃபிடென்ட். செல்ஃப் க்ரூமிங்னா மற்ற விஷயத்தை விட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நான் வாக்கு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்தே இந்த டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் நான் வரிசை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நடுவில் சொல்லிக்கிட்டேன் இந்த டிப்ஸை. கேர்ளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அவங்க இருக்கிறதே நம்மளுக்கே தெரியும். அவங்க ஒருத்தவங்க நடக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து நான் நல்லாவே இல்லை, என்னோடய ஸ்கின் வந்து இப்படி இருக்குது, என்னோடய ஹேர் வந்து இப்படி இருக்குது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், அது இதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு நம்ம தான் அழகு. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு வந்து நல்ல கருப்பாக இருப்பா.